அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கிளாஸ் அரிசிக்கு தான் நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். நல்லா ஆனியனை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து கீ அதில் போட்டுக்கிறேன். கீ போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வந்து நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போது வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தயிரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1/2 kg சிக்கன் நான் எடுத்திருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரைஸ் வந்து 1/2 hour வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியில் புதினா போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டுக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆயில் எதுக்கு போடுறோன்னா அரிசி வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். அரிசி போட்டு 75% வந்து குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி இந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டு சம அளவு பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரைடு ஆனியன் வந்து மேலே போட்டுக்கிறேன். முந்திரி, கிஷ்மிஷ் பழம் இது வந்து நான் நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் மேலே போட்டுக்கிறேன். ஃப்ளேவருக்கு வந்து புதினா கொத்தமல்லியும் மேலே போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஹீட்லேயே மூடி வச்சுடுங்க, தம் போட்டுருங்க. இன்னைக்கு நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், தம் பிரியாணி. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.